இட்ஸ் கெட்டிங் ஹோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அரிசோனால 5th படிக்கிற 4 பொண்ணுங்க சேர்ந்துட்டு அவங்க கிளாஸ்மேட் ஒரு பையனை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ரீசன் என்னன்னா, அந்த பையன் இந்த 4ல ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டானாமா, சீட் பண்ணிட்டானாமா. இந்த இடத்துல ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஷுட் லாஃப் ஆர் பி கன்சர்ன். என்ன கதைனா, அரிசோனால லெகசி ட்ரெடிஷனல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அங்க 4 பொண்ணுங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை கொலை பண்ணி அதை சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல இந்த 4 பேருக்கு தனித்தனி வேலையாமா. ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த பையனை வெளியே இருக்கிற ஒரு பாத்ரூமுக்கு கூட்டிட்டு வரணுமாமா. இன்னொரு பொண்ணு வெளியில யாரு வராம பாத்துக்கணுமாமா. இன்னொரு பொண்ணு கிளவுஸ் எல்லாம் போட்டு போயிட்டு கத்திய வச்சு அந்த பையன் வயிற்றுலயே குத்தணுமாமா. கிளவுஸ் எதுக்குன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலா 4வது பொண்ணு வந்துட்டு ஒரு சூசைட் நோட்டை வச்சு இதை ஒரு சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்றதாமா. 5th படிக்கிற பொண்ணுங்க என்னெல்லாம் பிளான் பண்ணதுக்கு பாருங்க. இவ்வளவு அழகா பிளான் பண்ணவங்க எந்த இடத்துல சொதப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஸ்கூல்லயே உட்காந்து பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பக்கத்துல இருந்த குழந்தைகளை அவங்க பிளான் பண்றதை கேட்டுட்டாங்க. அந்த பொண்ணு போய் அவங்க வீட்டுல சொல்ல, அவங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து போலீஸுக்கு கால் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து இந்த 4 பொண்ணுகளையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. 3 பொண்ணுங்க வந்துட்டு நாங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு பொண்ணு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, இல்ல நாங்க விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விசாரிச்சுட்டு அவங்களை வெளியில விட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க.